வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்தம் நகர் என்ற பகுதியில் இருந்து நான் வருகிறேன். அரசு காலனி ஸ்ரீ மகா புற்றுக்கன் மாரியம்மன் நவகிரக ஸ்தலத்தினுடைய நிறுவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன், அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன், இவர்கள் கரூர் பகுதியில் எங்களுடைய ஊரான கரூர் அரசு காலனி பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்ரூவாக பிரித்து மனைகளாக பிரித்து டிடிசிபி அப்ரூவோட வீட்டு மனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்டில் வீட்டையும் ஸ்ட்ராங்காக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட, ஏன்னா நாங்கள் அங்கே 5 வருஷம் பிரசிடண்டாக இருந்தோம், 5 வருஷம் கவுன்சிலராக இருந்ததுனால அவரை யாருக்கும் தெரியாது, என்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆக நல்ல திட்டம் கரூரில் இதுவரையிலும் யாருமே செய்யலை, ஏழை மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னோம். கட்டி கொடுத்த 80 வீடுகளும் அப்படியே தொற்றா அப்படியே உதிருது, அப்படியே கொட்டிது உதிருது. ரமணா படம் மாதிரி எந்த நேரத்தில் விழுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலையில் இப்போ அந்த 80 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில் அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு, அவர் செஞ்சு தரல. உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த 7/8/2023 அன்னைக்கு மனு கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆடியோ அனுப்பிச்சுடுறாங்க. ஆடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே கொட்டுறதை பார்த்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லி பிடபிள்யூ இன்ஜினியரை வர வச்சு நான் ரிப்போர்ட் வாங்கி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. கரூர் ஆடியோ எங்களை பார்த்தவொன்னே பின்பக்கமாக ஜீப்பை வர சொல்லி அப்படியே ஏஞ்சி ஓடுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. கரூர் டிஎஸ்பிகிட்ட எங்கள் மனு போச்சு. கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போலி கேஸை போட்டு பொய் கேஸை விட்டு உள்ளே தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதனால் நாங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். சிஎம் செல்லில் வந்து பெட்டிஷன் கொடுத்து பத்திரிகை நிறுவனம் உங்களுக்கு முன்னால் பேட்டியெல்லாம் கொடுத்து கூட போனோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருந்து ஜனாதிபதி கொண்டு மாண்புமிகு பிரதமர் முதற்கொண்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனருக்கும் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே கவர்னர், சிஎம், அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம். அதற்குண்டான ஆதாரங்கள் அத்தனை இங்கே இருக்கு. அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய பேருக்கு நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனசு தாங்க முடியாம இறுதியான போராட்டம். ஏன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் இடத்தமிழ் திவ்யமாயிடுச்சுங்க உண்ணாவிரதம் இருந்தோம். கைது பண்ணி சாயந்தரம் விட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாம் மக்களோட சேர்ந்து போய் கலெக்டரை கொடுக்க போனோம். அரெஸ்ட் பண்ணி 22 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விடி விட்டாங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க உங்களுடைய மனுவை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதாவது ஹிந்திலையும் அனுப்ப முடியுமா, தமிழில் வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட ரிப்பேர் பண்ணேன். நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு நம்ம நாடு. அதில் வந்து ஒன்று பாரத பிரதமருக்கு தான் எல்லா மொழியும் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மொழிகளை தெரிஞ்சிருக்க பிஏ அவங்க கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்குங்கிறோசம் இந்த மனு அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு போகுது. அப்போ அந்த மனுவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் தெரியப்படுத்தலை. சிஎம் ஆஃபீஸில் கொடுத்த மனுவுக்கு 12 முறை நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எடுக்கலை. 13ஆம் முறை பேசினாங்க, இன்னும் நடவடிக்கை இல்லையா, கரூர் டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுக்கலையா, நாங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரூர் டிஎஸ்பி எங்களெல்லாம் பை கேஸ் போட்டு உள்ள தள்ளி ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கேவலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நாங்கள் பதிவு பண்ணி அனுப்பிச்சுடுறோம் அப்படின்னாங்க. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது. எந்த நேரத்திலையும் அந்த 80 வீடுகளும் சினிமா படத்தில், ரமணா படத்தில் வரக்கூடிய நிலை மாதிரி நிச்சயமாக வரும். விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் அங்கே போய் நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, போன உயிரை திரும்பி கொடுக்க எடுத்துட முடியுமா, எந்த அரசு அதிகாரியாலும் எந்த அரசியல் தலைவர்களால் முடியுமானா நச்சத்தியமா முடியாது. ஆகவேதான் அத்தனை உயிர் போறதுனால என்னுடைய உயிரை கொடுத்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது அந்த அரசு காலனியில் இருக்கக்கூடிய வசந்த நகர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். டிடிசிபி அப்ரூவ் பிரகாரம் தாசாலை போடல, சாக்கடை கட்டல, குடிநீர் கொடுக்கல, விளம்பரப்படுத்தி குடிநீர் கொடுக்கல, தவிச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் விழுன்னு தெரியாது, அவ்வளவு கொடுமையா இருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.